ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிங்லாய அந்த வீட்டு மேனேஜர் லேடி யாரை கேட்டு இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு திமிரா கேட்க என்ன கேட்டுதான் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு இருந்தா அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஷென்பா வரதை பார்த்து அவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார பையன்லாம் அந்த இடத்துக்கு வந்தது தப்பு மேடம், அப்புறம் உங்க பேரு தான் கெட்டு போகும் அப்படின்னு அவங்க அப்பையும் சொல்ல ஷென்பா பாக்குறா. யாருக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பையன் எனக்கு முக்கியமானவனா இருந்தா அதை கேட்கிற உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. ஷென்பா உள்ள போறா. என் ஊஞ்சல் உடையிற நிலைமையில இருக்கு, அதை கயிறை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. வரியா இல்லையா அப்படின்னு கேட்க ஜின்லாய் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இது அந்த வீட்டு பையன் மேனேஜர் இருப்பான்ல செங்கு, அவன் பாத்துட்டான். ஷென்பா நேரா உள்ள கூட்டு போயிட்டு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஊஞ்சல் கயிறு மாத்த சொன்னீங்கல்ல, பலகை கூட கொஞ்சம் பழசா இருக்கு, அதையும் சேர்த்து மாத்திடுற அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். இல்ல அது அப்படியே இருக்கட்டும், பழசுக்கு ஒரு மரியாதை இருக்கு, கயிறு மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னு ஒரு பிளேட் நிறைய வெள்ளிக்கட்டியா கொண்டு வரா. என்கிட்ட என்ன ஹெல்ப் உங்களுக்கு வேணும்? நீங்க இந்த வீட்டோட தலைவி, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு, நீங்க சொன்னா யார் வேணா என்ன வேலை வேணா செய்வாங்க, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. எல்லார் முன்னாடியும் உன்னை புகழ்ந்து பேசியிருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், உன்னை என் பர்சனல் ரூம் வரைய கூட கூட்டு வந்திருக்கேன், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெண்ணு இருக்கான்ல, ரொம்ப அப்பாவி பையன், அவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். அப்போ என்ன வந்துட்டு வெண்ணு இருக்க இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றீங்க, ஏன்னா வெண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், அவன் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சா இப்போ என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்து என் கூட நீங்க க்ளோஸா இருக்க மாதிரி பண்ணி என் உயிரை ஆபத்து கொண்டாக்குறீங்க, அதானே? ஏன் எங்க அப்பா அம்மா எல்லாம் பெக்கும் போது என்ன வலியோட பெற்றிருக்க மாட்டாங்களா? என் உயிருக்குலாம் மதிப்பு கிடையாதா? உங்களுக்காக நான் என்னென்னவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், மிதி வாங்கியிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன், ஆனா அப்பயும் என்னை பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இப்படி பிஹேவ் பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அங்க இருந்து வெளியே போறான். ஷென்பாவே கடுப்பாயிடுறா, ஷாக் ஆயிடுறா, அந்த பிளேட் ஃபுல்லா தள்ளி விட்டுடுறா. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாரு, இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி பேசிட்டு போறா பாரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஜின்லாய் அப்பையும் ஊஞ்சல மாத்திரத்துக்கு வந்து நிக்கிறான். அந்த பலகையே தட்டிட்டே இருக்கான் கோபத்துல. வேலைக்கார பொண்ணு அது வென்சார் போட்டு கொடுத்தது பெர்ஃபெக்ட்டா ஷென்பா மேடம்காக, அதை தட்டாத அப்படின்னு சொல்ல அவன் போட்டு கொடுத்ததா அப்படின்னு இன்னொரு 2 தட்டுல கம்ப்ளீட்டா அதை உடைச்சிடுறான். இன்னொரு பக்கம் இந்த யுன்ஷூன்னு ஒரு பொண்ணு கண்ணு தெரியாம இருந்தால, அந்த பொண்ணு ஊஞ்சல்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அந்த பக்கமா பை வரான். காலடி சத்தத்தை கேட்டே இது பைங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்படின்னு கேட்டு பக்கத்துல வர சொல்லி மோந்து பாக்குறா. உங்க மேல இங்கு வாசம் வருது, பல வருஷமா எழுதி எழுதி உங்க உடம்போடது படிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல, சாரிங்க, நான் ஒரு புவரான ஆளு, இங்க இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கூட தகுதி இல்ல, இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே யுன்ஷு பாத்துட்டு, ரொம்ப கவலைப்படாதீங்க, எங்க கண்ணு தெரியாத பொண்ணு கூட அந்த பையன் பேசிட்டு இருக்கான், இந்த பையனை விட்டா வெளியே நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைக்காதுன்னு யாராவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பாக்குறீங்க, அதானே? அப்பெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. இல்லங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு பையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு. நீங்க வந்துட்டு, நான் ஒரு வேலை இந்த ஷென்பாவோட இடத்துல இருந்திருந்தேன், என்கிட்ட எல்லா பவரும் இருக்கு, அதே மாதிரி யார வேணா என்னால டேக்கிள் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பா அவங்களதான் சூஸ் பண்ணிருப்பேன், ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் அவனும். உனக்கு கொஞ்சம் பக்கத்துல வாங்கல அப்படின்னு அவ மறுபடியும் கூப்பிடுறா. கையில இருக்கிற காஃபி கப் எடுத்து அவன் மேல கொட்டி விட்டுறா. பக்கத்துல தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாரி நீ இவ பல்ல காட்ட பைத்தியக்காரியா இருப்பா போல, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பை நேரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வேலைக்கார பொண்ணோட போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்லாய் ஊஞ்சல சரி பண்ணிட்டு அடுத்து பூக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். பூ இருக்கிற அந்த செடியை பார்த்துட்டு, நீ என்னதான் இருந்தாலும் பெரிய ஆளு, இதோ இந்த பக்கம் இருக்கு பாரு, பூவே பூக்காத பச்சை செடி, இதுக்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் மரியாதை இவ்வளவுதான், கோவப்படுறது கூட இந்த செடிக்கு உரிமை கிடையாதுன்னு அதை திட்டிட்டு, உனக்கு தண்ணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கமா பை வேலைக்கார பொண்ணு கூட போறத இவன் பாத்துட்டான். எதுக்கு இவன் போறான், கூடவே போய் பாப்போம், அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்றான். இங்க அந்த பை ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக மேல போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்க. அங்க வர வேலைக்கார பொண்ணு அத்தனை ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போயிடுறா. ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் நடுவுல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் இந்த பேங்க்ஸ் வச்சுட்டு ஒரு பொண்ணு இருப்பாள் யூ, அவ வந்துடுறா. என்ன சார் ரொம்ப வெக்கமா இருக்கா என்ன, ட்ரெஸ் சரியா பண்ணலையா, பரவாயில்ல முன்னாடி வாங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவனை அவமானப்படுத்துற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. பரவாயில்லையே யுன்ஷு, 2 வார்த்தையில பேசி அவனை மயக்கி உள்ள கூட்டு வந்துட்ட, நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்ல யுன்ஷு பாக்குறா. இங்க பாருங்க, எங்க அக்காட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, சீ இந்த பொண்ணுக்கு போய் பாவப்பட்டோம் பாரு அப்படின்னு பை மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். அவன் நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜின்லாய் உள்ள வரான். ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவன் மேல போத்தி விட்டுட்டு, இங்க பாருங்க யுன்ஷு அப்புறம் யூ, நீங்க 2 பேரும் இப்படி பண்ணது உங்க அக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கேட்க, என்னடா என்னையே பயமூர்த்தி பாக்குறியா என்ன, ஏ பை இந்த பக்கம் நீ வெளியே வாடா, இவனை ஃபுல்லா ட்ரெஸ் கழட்டி வெளியே நிக்க விடுறேன், யார் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கன்னு ஜின்லாய் சொல்றான். அவ்வளவுதான் யூ பயந்து போயிடுறா. வரப்போறது ஷென்பான்னு தெரிஞ்சு பக்கத்துல வந்துட்டு, ஷென்பா உனக்குலாம் அறிவே இல்லையா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் அவரு, இவ்வளவு கேவலமான பிறவி நீ தெரிஞ்சதுன்னா பாட்டி
உன்னை என்ன பண்ணுவாங்க, தோட்டத்துக்குள்ள உன வரத்துக்கு விடவே மாட்டாங்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போற வழியில திரும்பி பார்த்துட்டு, அம்மா அந்த பை இப்படி வெக்கப்படுறாரு, உடம்புல ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்னு நக்கலா கேட்க பை அடிக்கிறதுக்கு பக்கத்துலயே போயிடுறான். ஷென்பா அடிக்கிற மாதிரி போயிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு வெளியே அனுப்பிட்டு இருக்கா. சாரிங்க, என் தங்கச்சி தப்பா பேசிட்டா என்ன மன்னிச்சிருங்க, என் கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க பை பின்னாடியே போறான். ஜென்லாய்க்கு தெரிஞ்சிருச்சு இவன் அந்த பொசிஷன் வேணான்னு சொல்லிட்டான்ல, நானும் அடிமையா இருக்க முடியாதுன்னு. அதனால அந்த இடத்துக்கு பைய கூட்டு போறா. ஏன்னா மீதி யார் இருக்கா, யாங் இருக்கான், இல்லனா யான் இருக்கான், இல்லனா ஹீ இருக்கான், இவங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு ஷென்பா நினைக்கிறான்னு இவனுக்கு புரிஞ்சிருது. இவனுக்கு ஆனா அது சுத்தமா பிடிக்கல பை அந்த இடத்துக்கு போறதுக்கு. பை கூட ஷென்பா பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல கண்டிப்பா ஷென்பா ப்ரோபோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு ஜின்லா இருக்கான்ல, வேலைக்கார பொண்ணு ஃப்ரூட்ஸ் கொண்டு போறா. அதுல அவனோட ரிங்க வச்சு கொடுத்து விடுறான். இதவ பாக்குறா, தெரிஞ்சு போயிடுச்சு இவன் தான் ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு அந்த டாபிக் விட்டுட்டு மத்த டாபிக் பேச ஆரம்பிக்கிறா. கேம்ல தப்பான மூவ்மெண்ட் ஏதோ ஷென்பா பண்ணிட்டா போல. பை பாக்குறான், இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஜின்லாய் காஃபி கொடுக்குற மாதிரி வந்துட்டு, காஃபி கொண்டு வர, டாக்டர் உங்களை செக்அப் பண்றதுக்கு வந்திருக்காரு, நீங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண வேணாம், டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல, அதான் நீங்க போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல பை அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த இடத்துல ஜின்லாய் உட்காந்துட்டு, என் இடத்துக்கு இந்த பையனை மாத்துறீங்களா, அதுக்கு யாங்கே பரவாயில்லையே, அவனாவது ஏதோ கிரிமினலா வெளியவா தெரியற மாதிரி இருப்பான், பை நல்ல பையன் தான், ஆனா எப்ப எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாது, கொஞ்சம் கூட தைரியமே இல்லாத பையன், உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஷென்பா கேக்குறா. இந்த கேம்ல நீங்க ஒரு சொதப்பலான மூவ்மெண்ட் பண்ணிட்டீங்க, பை நினைச்சிருந்தா ஒரே செகண்ட்ல உங்களை தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா தோக்கடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு நான் வந்ததும் இங்க இருந்து கிளம்பியே போயிட்டான். இதுல இருந்தே அவனுக்கு எந்த அளவுக்கு கோழையா இருக்கான்னு தெரியுதுல்ல, அவனால கண்டிப்பா உங்க கூட வந்து ஜோடி சேரவே முடியாது, உங்ககிட்ட ஒரு கேம்ல தோத்து போற அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லாம நினைச்சிட்டு இருக்கானா என்ன, உங்களை பத்தி அவன் மட்டமா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நீ என்ன சொல்ற, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் கிட்ட ஷென்பா கேக்குறா. நீயும் மாட்டேன்னு சொல்லிட்ட, அவனை நான் கூப்பிட்டா அதுக்கும் நோ சொல்ற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க ஜின்லாய் உடனே என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஷென்பா அவனோட ரிங் எடுத்து அவன் கையை பிடிச்சு அவளே போட்டு விடுறா. உனக்கு என்ன வேணும், உன் அடையாளம் யாரு, உன்னை யாரு கொல்ல ட்ரை பண்ணா அப்படின்னு எல்லாமே தெரிய வைக்கப்படும், அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி உன்னை பக்கத்துல வர எல்லா ஆபத்துமே துரத்தி விடப்படும், இது போதுமா அப்படின்னு கேட்க ஜின்லாய் அவளை பாத்துட்டு இருக்கான். அப்படி இப்ப சும்மா கேம் விளையாடுற மாதிரி பேசிட்டு இருந்தா இதெல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் கொஞ்சம் பவரா ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு ஷென்பா கேட்க ஷென்பாவை கூட்டு போயிட்டு ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஜின்லாய் ஆட்டி விட்டுட்டு இருக்கான். இப்படி வேலைக்கார பொண்ணுங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே லைட்டா வெக்கமா இருக்கு. ஜின்லாய் சிரிச்சுட்டே ஊஞ்சல் ஆட்ட அந்த பக்கமா போற மத்த வேலைக்கார பொண்ணுங்களாம் பாத்தியா பாத்தியா அப்படின்னு கேட்டே போயிட்டு இருக்காங்க. இதான் ஒரு ஐடியாவா, இது நல்லாவே இல்ல அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு எந்திரிச்சிட்றா. இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு ஜின்லாய் அப்படியே அவளை இடுப்போட தூக்கி ஊஞ்சல் மேல நிக்க வச்சிடுறான். ஊஞ்சல் இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு அவன் நின்னுட்டு இருக்கும் போது ஊஞ்சல ஆட்டி விட்டுட்டு இருக்கான். ஷென்பா எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருந்த பொண்ணு இல்ல, அவளுக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவனை பார்த்து சிரிச்சுட்டே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. டக்குன்னு கயிறை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஊஞ்சல ஸ்லிப் பண்ண வச்சு கீழே விழ போற ஷென்பாவை ஜின்லாய் தாங்கி பிடிக்கிறான். இந்த மாதிரிதான் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டு, எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு ஷென்பா சொல்றா. அவனும் அதே மாதிரி ஊஞ்சல ஆட்டிட்டே நிக்க வேலைக்கார பொண்ணுங்க வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த பக்கம் அந்த நேரம்னு பார்த்து வெண்ணு வந்துடுறான். ஷென்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். வெண்ணு இந்த ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல விளையாடுறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ற ஷென்பா அப்படின்னு அவன் கேட்க ஜின்லாய் டக்குன்னு அவளை இறக்குற அப்படின்னு வேகமா ஊஞ்சல பிடிக்கிறான். ஷென்பா கீழே விழ போக மறுபடியும் நம்ம ஜின்லாய் அவளை தாங்கி பிடிச்சு கீழே இறக்கி விடுறான் கட்டி பிடிச்சிட்டு. இதை பாக்கிறதுக்கு வெண்ணுக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. இல்ல நீ கத்தாம இருந்திருந்தா நான் விழுந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு வெண்ணை பார்த்து திட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் நீ விளையாடவே மாட்டியே அப்படின்னு வெண்ணு சொல்ல அங்கிருந்து அமைதியா ஜின்லாய் கிளம்பி போயிடுறான். ஜின்லாய பார்க்கவே வெண்ணுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்கும். நேரா அந்த செங்கு இருக்கான்ல, அதான் அந்த மேனேஜர், அவன் அங்க வந்துடுறான். சீக்கிரமா வா, நிறைய வேலை எல்லாம் இருக்கு, ஒரு வேலைக்காரங்களுக்கும் வேலை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கும் கொடுக்கணும்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். யோ செங்கு, உனக்கு ஏற்கனவே 100-200 வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடு, கூட்டுறது பெருக்கிறது டீ போடுறது அப்படின்னு. நான்லாம் வந்துட்டு ஷென்பா மேடம்க்கு மட்டும் தான் வேலை செய்வேன், அவங்க சொல்றதை மட்டும் தான் செய்வேன், அதனால என்னெல்லாம் இதுல சேர்த்துக்காத அப்படின்னு நக்கலா அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா போற வழியிலேயே யாங்க வந்துடுறான். அன்னைக்கு நீ மாஸ்க போட்டு சண்டை போட்டது நீ தானே வெண்ணு பேர்ல, இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு ஃபைட் பண்ணி பார்க்கலாம், தைரியம் தான் வாடா அப்படின்னு கேட்க செங்கு வந்துடுறான். நீங்களே நியாயத்தை கேளுங்க அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு ஒரு வேலை போகல அப்படின்னா தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி அப்படின்னு அந்த மேனேஜரும் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஜின்லாய போட்டு தள்ளணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க. பை மட்டும் தான் இல்ல வேண்டாம், நீங்க சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, யாங்கோட முன்னாடி உங்களால சண்டை போட முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் எதையும் கண்டுக்காம ஜின்லாய் போட்டிக்கு ரெடி,
பாத்துக்கலாம் 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 அப்படின்னு அங்கிருந்து கூலா சொல்லிடுறான். பை பாக்குறான், ஐயோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த யாங்கு சரியான மாட்டு பைய, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான்னு சொல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஜின்லாய் கிளம்புறான். நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஹீ மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு. இங்க யாங்கோட அசிஸ்டன்ட் கத்திக்கு சாணம் புடிச்சிட்டு இருக்கான், இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு. அப்ப அவனோட ஊரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவங்க வந்துடுறான், டேய் உனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுறா அப்படின்னு. இதோ ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஒயின் இருக்கு, அதை மட்டும் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன், இங்க பாத்துக்கோ அப்படின்னு கத்தி அந்த பக்கம் வச்சுட்டு போக, இந்த பையன் என்ன பண்றான், நம்ம யாங்க சண்டை போட போற கத்தி எடுத்து அதுல ஏதோ பாய்சன் இருக்கு, அந்த பாய்சன் அதுல தடவி விட்டுறான். தடவிட்டு நேரா ஹீயோட ரூமுக்கு போயிடுறான். ஹீ சொல்லிதான் அந்த வேலையை அவன் பண்ணிருப்பான் போல. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் ஜின்லாய்க்கு இப்போ ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல ஜுன்னு, அவன் பாத்துடுறான். நேரா ஜின்லாய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க, விஷம் தடவி இருக்காங்க, வேண்டாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை, நேரா போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி நான் ஷென்மா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ போய் சொன்னா போதும், வேற எதையும் நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த பையனை அங்க இருந்து அமுச்சு வைக்கிறான். அந்த பையன் நேரா ஷென்பா கிட்ட நான் எவ்வளவு சொல்லியும் சண்டைக்கு போறேன்னு நிக்கிறாரு, யாங்கூட அவரால் எப்படிமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டு போயிருந்திருக்கான். ஷென்பா பாக்குறா, நான் போய் நேரா ஜின்லாய் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வெளியே வரா. ஷென்பா வரத பார்த்ததுமே ஜின்லாய் கதவு ஓட்டு வழியா பாத்துட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷென்பா பாக்குறா, நல்லா ஏதோ பிளான் போடுறான், ஃப்ராடு பைய அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஜின்லாய் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பை மறுபடியும் மனசை மாத்துறான். யோ போகாதையா, உன்னை கொலை பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பா நீ உயிரோட வர மாட்ட அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு வென் வந்துடுறான். வென் வந்து கோட்டு ஒண்ணு கொடுத்தால ஷென்பா, அந்த கோட்டை நீ தான் சண்டை போடுற, இதை நீ போட்டுக்கோ பிளீஸ், அதனால உன் ஆர்கன்ஸ் ஆவது தப்பிக்கும்ல அப்படின்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான், இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு தொடுற மாதிரி போயிட்டு, ஆனா உங்களுக்கு மேடம் கொடுத்தது, இது எப்படி நான் எடுத்துக்க முடியும்னு கேட்க, சண்டைக்கு போற ஆள் எடுத்துக்கிறது தான் கரெக்டா இருக்கும், பிளீஸ் வாங்கிக்கோ அப்படின்னு வென் சொல்லிட்டு இருக்கான். அதனால வேற வழியே இல்லாம ஜின்லாயும் வாங்கிக்கிறான், சண்டைக்கு கிளம்பிடுறான். இங்க நம்ம ஜின்லாய் அப்புறம் யாங் ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ள ஆப்போசிட் நிக்கிறாங்க. இதை வேடிக்கை பாக்குறதுக்கு ரெண்டு பேரோட அசிஸ்டன்ஸ் அப்புறம் நம்ம பை 3 பேரும் நிக்கிறாங்க. சண்டை ஆரம்பமாகுது. கொஞ்ச நேரத்திலேயே ஜின்லாய் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆப்போசிட்ல இருக்கிறவன. இன்னொரு பக்கம் இதே நேரத்துல பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எல்லா பேத்திங்களையும் கூட்டு வச்சுட்டு இந்த யூயூ இருக்காளே அவளை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அக்காவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல அவ அமைதியாவே இருந்துட்டு இருக்கா. பாட்டி நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பாக்கல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட நீ அவமானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கன்னு சொல்ல, அக்கா நல்ல பையனை செலக்ட் பண்ணிட்டு மீதி மிச்சத்தை எங்களுக்கு போடுவா, அதுல நாங்க செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்க பாட்டி பாக்குறாங்க, அநியாயமா பேசாத அப்படின்னு. அதுக்குள்ள இங்க ஜின்லாயோட சண்டை இருக்குல்ல, அந்த சண்டையில ஜின்லாயோட கையில அந்த பையன் யாங்கு கீறிடுறான். கீறினா அடுத்த 2வது ஸ்டெப்லயே ஜின்லாய் அவன் கழுத்துக்கிட்ட வாழை வச்சு இதுக்காக தான் வெயிட் பண்ற மாதிரி சண்டைய முடிச்சிடுறான். ஜின்லாய பாத்துட்டு சரி நான் தோத்துட்டேன் இங்க இருந்து போறேன்னு வாழை கீழே தூக்கி போட்டு அவன் அங்க இருந்து அமைதியா போயிடுறான். ஜின்லாய்க்கு போகிறதுக்குள்ளேயே கண்ணு கட்டுற மாதிரி இருக்கு, பொத்து நாங்கே கீழே விழுந்துடுறான். பை வேகமா வந்து ஜின்லாய காப்பாத்துறான். இங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததுல பாட்டி கிட்ட வேகமா யூயூ வந்துட்டு, பாட்டி தெரியாம பண்ணிட்டேன் சாரி பாட்டி அப்படின்லாம் ஏதோ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றா. சீச்சிக்கு இதை பாக்கிறதுக்கே செம கடுப்பா இருக்கு, இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா பாரு அப்படின்னு. இங்க பாருடி, ஷென்பா மாதிரி தான் ஒரு குடும்பத்தோட தலைவி இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு யாரு பெஸ்ட் பையனோ அவதான் அவன் செலக்ட் பண்ணுவா, அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க யாருக்கு மிச்சம் இருக்கோ அந்த மாப்பிளையை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா எங்க கிட்ட வந்து அப்ப சொல்லுங்க அப்படின்னு பாட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப நக்கலா பாத்துட்டு பை மாதிரி ஒரு மொக்க பையனை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன அப்படின்னு யூ பேசிட்டு, ஆனா அது கூட பரவாயில்ல, அவனாவது பரவாயில்ல, இந்த அக்கா லவ் பண்ணிருக்காளே வேலைக்கார பையன், அவன் நம்ம கூட ஒரே டேபிள்ல வந்து உட்காந்தா அவனை என்னன்னு கூப்பிடுறது, டேய் வேலைக்காரான்னு கூப்பிடுறதா இல்ல மாமான்னு கூப்பிடணுமா அப்படின்னு அவன் நக்கலா கேட்க, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேலைக்காரன் பணக்காரன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உன்னால முடியுமா, நான் மிச்சம் வச்சாதான் ஆளுங்க உனக்கு உண்டு நக்கலா சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிடுறா. இதை கேட்டு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கு யூயூக்கு. ஆனா அதுக்குள்ள ஷென்பாக்கு ஜின்லாய்க்கு அடிபட்டுருச்சுங்கிற விஷயம் தெரியுது. நேரா கொஞ்சம் கூட வெயிட்டே படாம ஜின்லாயோட ரூம்குள்ளேயே வந்துடுறா. யான் தான் ஜின்லாய்க்கு கட்டுலாம் போட்டுட்டு இருக்கான், ஏதோ வந்து உள்ள இருந்து காயத்துல இருந்து ரத்தமா எடுத்துட்டே இருக்கான். பையங்க வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு நீங்க வெளியே போயிடுங்க, இதெல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்ல வென் வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கான். ஷென்பா இந்த அளவுக்கு ஒரு பையனோட பர்சனல் ரூம்குள்ளேயே வந்துட்டு இருக்கா, அப்ப அவன் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே நான் கூப்பிட்டேன் அப்படின்னு யாங்க கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல யாங்க அங்க வரான். என்னங்க இது சண்டையே இந்த ஊர்லயும் நடந்ததே இல்லையா, ஆம்பளைங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு, ஒரு கீறல் கீறிட்டேன், அதுக்காக வந்து ஒரு பொண்ணு முந்தான பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான், இவெல்லாம் ஒரு பையனா அப்படின்னு யாங்க வந்ததுமே ஜின்லாய திட்ட ஆரம்பிக்கிறான். சும்மா சண்டை நடந்திருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா வால்ல விஷம் தடவி இருக்கு, இதெல்லாம் ஒரு பையன் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்னு ஜின்லாய் நக்கலா பேச, யார பார்த்து
பாத்துற அந்த மாதிரி கோலத்தனமான வேலை பண்றவன் சொன்ன நான்லாம் வீரத்தை நம்பி வர வேண்டாம் அப்படின்னு யாங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். யான் பாக்குறான் உண்மையாவே இவர் உடம்புக்குள்ள விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஜுன்லாய்க்கு இருமல் வந்துருது. வேகமா கர்ச்சிஃப் எடுத்துட்டு யான் திரும்ப ஆரம்பிக்க அதுக்குள்ள ஷென்பா கர்ச்சிஃப் கொடுக்குறா. அந்த கர்ச்சிஃப ரத்தமே படாம பத்திரமா ஜுன்லாய் ஒளிய வச்சுட்டு யானோட கர்ச்சிஃப்ல இரும ஆரம்பிக்கிறான். ரத்தமா வாயில இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. நான்லாம் விஷம் தடவல, அந்த மாதிரி கேவலமான குடும்பத்திலயும் நான் பிறக்கல அப்படின்னு யாங் சொல்ல அவனோட வாளை கொண்டு வராங்க. இந்த வாளை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், இதுல விஷம் இருக்கிறது உண்மைதான். ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கணும், ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாம வால்ல விஷம் தடவி இருக்கணும், இல்ல உன் வாளை கூட பாத்துக்க முடியாத ஒரு வீக்கான ஆளா நீ இருக்கணும். இதுல நீ யாரு அப்படின்னு யான் கேட்க, என்னடா ஆளாளுக்கு திட்டம் போட்டு என்ன பழி வாங்குறீங்களா? ஒரு முக்கியமான போட்டி, நானு என்ன தோக்கடிச்சுட்டா ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்க, கரெக்டாடா அப்படின்னு கேட்க, இவ்வளவு கேவலமான ஆளா நீ இருப்பேன்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு யானே ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்போ இதே நேரம் ஜின்லாய் பாக்குறான். ஷென்பாவோட ட்ரெஸ் புடிச்சு இழுத்து, உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல பிசினஸ் கனெக்ஷன் இருக்கு, என்ன அல்லது ஸ்பாயில் ஆயிட வேண்டாம் ப்ளீஸ் ஷென்பா, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல ஷென்பா பாத்துட்டு இருக்கா. ஏதோ ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ளேயும் கனெக்ஷன் இருக்குங்கிறதால இந்த பிரச்சனையை இத்தோட விடுறேன், இது போலீஸ் கிட்ட போனா உனக்கு தண்டனை கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கும் மேல இந்த காம்படிஷன்ல உனக்கு இடம் கிடையாது, இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல இத பாத்துட்டு யாங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இவ்வளவு மோசமா நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கல, ஒரு சைடு நியாயத்தை மட்டும் கேக்குறீங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்ல ஜின்லாய்க்கு காயம் வந்திருக்கு. கண்டுக்காம போற அப்படின்னு ஷென்பா கேட்க அங்க நிக்கிற அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு வேலைக்கார பையன் கிட்ட இவன் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு. ஆனா யாங்க பாக்குறான், என்ன மன்னிச்சிரு, உனக்கு எவ்வளவு காசு வரணுமோ அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து வெளியே போறான். எனக்காக நியாயத்துக்கு பேசின எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு ஜின்லா ஏஞ்சி நின்னுட்டு இருக்கான். இவன் இருந்து போறதை ஹீ பாத்துட்டு கெக்க பிக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் பண்ண வேலையில இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. யாங்க நேரா உள்ள போறவன், நீ பார்த்த வேலை தானே, ஓன்ட்ட தானே வேலை கொடுத்தேன், என்ன பண்ண அப்படின்னு அவன் வேலைக்கார பையனை புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். யான் அங்கிருந்து அவன் ரூம்க்கு கிளம்ப, இவனுக்கு எதுக்குங்க காஸ்ட்லி மெடிசன் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் கேக்குறான். எல்லாரும் கெஸ்ட் தான், ஒருத்தங்களுக்கு ஆபத்து வரும்போது சும்மா இருக்க முடியாதுன்னு யான் சொல்லிட்டு வந்திருக்கும் போதே இந்த யாங் அவன் வேலைக்கார பையனை துரத்திட்டு, இவன் தான் என் வாழை வச்சிருந்தான், இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல யான் அவன் கையை பிடிக்கிறான். எதுவா இருந்தாலும் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு. இங்க ஜின்லா எந்திரிக்கிறான். அவனுக்கு ஒண்ணு கையில பெருசாலாம் அடிப்படல போல. ஏஞ்சிட்டு கையை பிடிச்சிட்டு, பரவாயில்லையே வலி ஒண்ணு இல்லையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஷென்பா உள்ள வர சத்தம் கேக்குது. போர்வையெல்லாம் இழுத்து போத்திட்டு படுத்துக்கிறான். ஷென்பா உள்ள வரா. இவனை பார்த்துட்டு கண்டிப்பா இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு அவன் காயத்தை செக் பண்றதுக்காக பெட்ஷீட்டை ஓபன் பண்றா. ஜின்லா ஏஞ்சிடுறான். ஐயோ என்னங்க பண்றீங்க, டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. உன் காயத்தை இப்ப நான் பாக்கணும், நீ ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது காயம் பட்டு உயிர் போற அளவுக்கு கிடக்கிறதுக்கு, நீ ஏதோ பண்ணிருக்க, ஒழுங்கா காயத்தை காட்டு அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க ஒரு பொண்ணும் பையனும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவன் அந்த பெட்ஷீட்டை புடிச்சு இழுக்க கிட்டத்தட்ட ஷென்பா அவன் மேல போய் விழுந்துட்டா. அப்பன்னு பார்த்து ஷென்பாவோட வேலைக்கார பொண்ணு டாக்டர் ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஷென்பா எந்திரிச்சு, என் கண்ணு முன்னாடியே இந்த ஜின்லாய்க்கு இருக்கிற காயத்தை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஜின்லாய் என் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பாவமா கண்ணை வச்சு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இன்னொரு வேலைக்கார பொண்ணு பாட்டி ஜின்லாய கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, ஷென்பா நீ என்ன ஏமாத்தலாம், என் பாட்டியை ஏமாத்த முடியாது, வா வா பாட்டி என்ன கேக்குறாங்கன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்ல ஜின்லாய் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜின்லாயை கூட்டிட்டு ஷென்பா போயிடுறா. பாட்டி இவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படிங்கறதால இவர் உட்கார வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம ஜின்லாய பாட்டியை உட்கார வச்சுடுறாங்க. என்ன மாதிரி ஒரு அடிமையை கூப்பிட்டு என் உயிரை காப்பாத்தி இங்க தங்க வச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குடும்பத்துக்கு, அதுவும் என்னை காப்பாத்தின ஷென்பா மேடம்க்கு என் உயிரையே கொடுக்கறது நான் கூட யோசிக்க மாட்டேன். ஆனா இந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணி என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த யாங் இவ்வளவு மோசமானவரா இருக்காரு, மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு டயலாக்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறான். அடுத்து பார்த்தா அந்த ரெண்டு வேலைக்கார பசங்களையும் கூட்டு வராங்க. அப்ப அதுல ஒரு பையன் சொல்றான், இவன் என் ஊர்க்காரங்க, அதனால எனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தான், அவனை நம்பி அந்த வேலை கொடுத்துட்டு போனேன், அவன் தாங்க அந்த வேலையை பாத்துருக்கணும்னு சொல்ல அந்த பையனை கூப்பிட்டு கேக்குறாங்க, யார் சொல்லி நீ இதை பண்ண அப்படின்னு. அந்த பையன் பார்த்துட்டே ஹீய காட்டி, இவர் தான் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஹீ பாக்குறான். என்னடா போட்டு கொடுக்குறியா அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். யாங்கு பாக்குறான். ஷென்பா என்ன தெரியுது, என்ன நீ வேஸ்டா குற்றம் சொல்லிட்ட, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல ஷென்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப நேரா திரும்பி ஜின்லாய பாக்குறா. ஜின்லாய் உடனே ரெண்டு இருமல் போடுற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கான். உடனே ஆனா அந்த ஹீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, நான் தான் பண்ணேன், போட்டியில இருந்து அடுத்தவங்களை வெளியே அனுப்புறதுக்கு என்ன வேணா பண்ணலாம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஜின்லாய் பாக்குறான். இவ்வளவு கேவலமா வெக்கமே இல்லாம இத கூட ஒத்துக்கிறீங்க, இப்படி சூழ்ச்சி பண்ற குடும்பம் போல, அதனாலதான் உங்க டீ இந்த குடும்பத்து டீ கூட போட்டி போட முடியாம பல 100 வருஷமா தோத்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல, யார பாத்துரா பேசுற அடிமை நாயே அப்படின்னு அவனை சண்டை போடுறதுக்காக ஹீ பக்கத்துல போயிடுறான். ஆளுங்கெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. சரிங்க பரவாயில்ல, ஆனா அவர் உங்களை தேடி
வந்திருக்க மாப்பிள, இவரை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா பாக்குறா, பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஜின்லாய் மேல நல்ல நம்பிக்கையோட வரத அவ பாத்துட்டே இருக்கா. இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு, உனக்கு காயம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவளும் பக்கத்துல போய் நிக்கிறா. என்னது அந்த ஹீய மன்னிக்கிறீங்களா, என்ன மட்டும் திட்டினீங்க, என் மேல தப்பா பழிய போட்டு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு யாங்க வந்துடுறான். ஹீ யாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி பாக்குறாங்க, இவ்வளவு மோசமா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க, இது எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஷென்பாக்கு இப்பதான் புரியுது, ரெண்டு பேரையும் அடிச்சுக்க வச்சு பாட்டியே இவங்களை ரிஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஜின்லா இவ்ளோ பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் அமைதியா பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.